வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பைக் சிமுலேட்டர்னு ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். சும்மா பிளேஸ்டோரில் சிமுலேஷன் கேம்ஸ்னு அடிச்சு இந்த வீடியோ போகிறதுக்கு. அப்போ இந்தியன் பைக் டிரைவிங் சிமுலேட்டர்னு ஒரு கேம் வந்துச்சு. இதுக்குள்ளே போய் பார்த்தா ஏதோ கார்லாம் அடிக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இதே இதில் போய் சீக்கோடலாம் போடுறாங்க. எங்கே போடுறது ஃபோனு இங்கே தான் இருக்குது கார் மாடிஃபிகேஷனா, அதெல்லாம் வேணாண்டா. இது ட்ரெயினா, என்னடா இது ஸ்டிக்கி பம் ஆகிட்டு, என்னடா என்னென்னமா கொடுத்து வச்சுருக்கீங்க. அங்கே ஃபோன் பண்ணுவோம். யாஷா ஆக்டர் யாஷ் நம்பர்லாம் கொடுத்து வச்சுருக்காங்க. 400 போட்டால் ஏதோ ஒரு பைக் வரும்னாங்க. 400 இல்லை 700 போட்டால் 700 இல்லை 2000 நினைக்கிறேன். என்னடா ரோல்ஸ் லைஸ் வந்திருக்கு. நாங்கள் ரோல்ஸ் லைஸ் எடுத்து ஓட்டுவோம். ரோல்ஸ் லைஸ் எடுத்து இது கேமா நல்லா இருக்கே. நைட்டு மோட் ஆக்டிவேட் பண்ணலான்னாங்க. இதுலேயே ஆக்டிவேட் பண்ணணும். இது 9 சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம் 9 தான் சொன்னாங்க. அதில் போய் 9 அடிப்போம். ஐயோ 9 கால் என்னடா. அப்போ 2 9 போட்டு பார்ப்போம். 9 ஓகே. 2 9 என்னடா மதியானம் மேட்சா. இன்னொரு 9 போகணும். 9 ஐயா மழை பெய்துட்டே இதே டக்குன்னு பார்த்துடா. இவரை போட எடுக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. அடுத்து 9 ஓகே. இப்போ லைட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கார் எடுத்துகிட்டு எப்பயும் போல் பைக் கிளம்பிடுவோம். லைட்டா லைட்டு அந்தாண்டா ஐயோ டைலாக் சொல்லுவாங்க. அந்தாண்டா உலகத்திலே பணக்காரன். அது கூட ஐயோ ஸ்விம்மிங் பூல் சோழி முடிஞ்சு. ஐயோ நீச்சல் தெரியாது. இல்லைடா நீச்சல் அடிக்க அப்புறம் நீச்சல் தெரியாத பழகிருப்பேன். ஓகே இப்போ வாங்க. எனக்கு இந்த கவாசிக்கு ZX-10R நம்பர் 3000 தானே. 3000 அடிப்போம். கொடுத்த என்ன ஒன்றத்தையும் காணும். கவாசிக்கு நிஞ்சா இது என் வாழ்நாள் கூட இந்த பைக் ஓடணுன்னு. நானும் வர காலத்தை ஓட்ட வேண்டாம் அந்த பைக். லைட்டு நான் லைட் எரிய மாட்டேங்க. எரியுது. நான் தான் பார்க்கல. ஏய் என்ன ஒன்றுமே ஓட தெரியல. தண்ணிக்குள்ளே விட்டுறாத அப்போ மாதிரி. ஸ்பைக் ஏமாச்சுப்போம். அதான் மறட்டு பிரேக்கு ஓடு. என்னதுறாங்க நம்ம இருக்கு. அதை ஏற்றுவோமா எனக்கு தெரியாது. இப்போ சாவ போகிறேன். இல்லை மிஷின்ஸு சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இது நான் பார்ட் 2ல் போடுறேன். மிஷின்ஸ் ஐயோ எங்கே இருக்கே. ஆகாயத்தில் பறவை மாதிரி இருக்கு. கீழே விழுகிறேன்னு மட்டும் நல்லா தெரியுது எனக்கு. ஐயோ என்னடா கடல் தெரியுது உள்ள. என் பைக்கு கடை செதறிடுச்சா. இந்த கிடக்குது. இந்த இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பைக்கு. இப்போ இதை எடுத்துகிட்டு போவோம். என்னடா எத்துறான். ஓன் பைக் தாட்டா. யார்ரா பைக்கில் ஏறா. அதுக்கிட்டே நிற்கணும் போல இருக்கு. ஏறிட்டான் பைக் எடுத்துட்டான். வாங்க லைட் ஆகணும். லைட்டு நான் ஒர்க் ஆகலையா. அடிச்சு அடிலாம். என்னடா ஏர்போர்ட்டில் வச்சுருக்கீங்க. சரி வாங்க ஏர்போர்ட்டில் போய் நம்மளுக்கு 2 டிக்கெட்டை போடுவோம். என்னதுடா பிரேக்காக போடுறாடே. என்னமோ இருக்குது. புக்காட்டிலாம் இருக்குது. புக்காட்டி அது என்ன காரு. அது என்ன காருன்னு தெரிஞ்சால் மறக்காமல் லைக் பண்ணுச்சு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளும் சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிக்க விடுங்க. இந்த ஃப்ளைட்டை எனக்கு ஒருத்தன் சொன்னா மச்சான் அந்த ஃப்ளைட்டை ஓட்ட முடியும். நான் இப்போ இதை ஓட்டி பார்க்குறேன். அட்டி போடுற பிரேக்கை இன்னும் ஓட்டுற ஆப்ஷனே கொடுக்கல. சரி வாங்க இப்போ நம்ம பைக்கை பார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஃப்ளைட்டை ஓட்ட போகிறேன். ஐயோ ஃப்ளைட்டு என்னடா ஃப்ளைட்டு தெரியுது. இதான் பார்க் பண்ணுற இடம் இருக்கான். இந்த இருக்கு.
இந்த பேசஞ்சர்ஸ் இது பண்ணுற இடம். இந்த இருக்கு, இதுக்குள்ளே போக முடியுமா என்ன? ஓகே, பைக் இன்ட்டு தெறிக்க விட்டேன். என்னடா இதை காணா? அந்த இது ஃப்ளைட்டு ஓடுறா, ஃப்ளைட்டுக்கிட்ட ஓடுறா. இது என்னது? என்னடா எவ்வளோ ஸ்லோவாக போயிட்டுருக்கான்? வேணாம், இது எனக்கு வேணாம். நான் நார்மல் டைமே வச்சுக்கிறேன். ரொம்ப ஸ்லோவாக போயிட்டுருக்கு. என்னடா டோர் தெரிக்குது? ஐயோ, இடிச்சடியில் என்னமோ ஆயிடுச்சா என்ன? ஆறுங்க டோர் கழண்டுட்டு வந்து நிற்கிது. அது மாடலே எப்படியா? இப்போ என்னடா ஃப்ளைட் எடுக்கணும்? அந்த இருக்குது. இப்போ ஃப்ளைட் எடுத்து பறக்கூட போகிறோம். எப்படி இப்படி தூக்கணுமா? தூக்கு. என்ன மேலே போக மாட்டேங்கி? ஏன்னா கீழே போயிட்டுருக்கு. பரா. ஐயோ, கிராஸ் ஆயிடுச்சு. கிராஸ் ஆயிடுச்சு. வெடிச்சிருச்சு. செத்துட்டானா வெடிச்ச வெடியில்? ஓகே, இப்போ நம்ம இந்த வீடியோவில் மிஷின் பண்ண பார்ப்போம். மிஷின்ஸ் இருக்குல்ல, மிஷின்ஸ்னு ஒன்று பார்த்தேன் நான் ஆரம்பத்தில். அந்த மிஷின்ஸ் நான் பண்ண போகிறேன். இல்லை, இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் லீவ் விட்டுருப்பாங்க, எனக்கு தெரியும். எனக்கும் லீவ் விட்டுருப்பாங்க. இந்த மிஷின் பண்ண போகிறேன். கில் 100 ஜாம்பிஸ். மிஷின்குள்ளே போயாச்சு. கிடிச்சுக்கிட்டேன்டா காலில். 100 என்னது? என்னடா அது? ஒத்தத்து பாக்கு இருங்க, கரெக்டாக வச்சு அடிக்கணும். அவங்கள சுடே சீட் கோடு போட முடியுதான்னு பார்ப்போம். இல்லை, ஃபோன் எடுக்க முடியல. இருங்க, நம்ம இதை வச்சு டாப்புன்னு சுட்டுட்டு போவோம். ஒருத்தனை கரெக்டாக சுடணும். என்ன காயினாக கிடக்கு? இப்போ இது என்ன எடுக்கணுமா என்ன? எனக்கு ஒன்றும் புரியலை. என்ன என்னடா சத்தம் அது? இந்த 3 காயின் கலெக்ட் பண்ணிக்கேனா? ஏகே படிச்சு வந்துடுச்சு. என்ன ஜாம்பிஸ்? என்னடா அவ்வளோ பேர் நிற்கிறாங்க? எனக்கு ஸ்டிக்கி பாமா தூக்கி போடுங்க. இவன் என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆக மாட்டேங்க. டேய் செத்து தொலையாண்டா. அவ்வளோதான், செத்துட்டான். ஸ்கோப் வச்சு சுடுவோம். நீங்கள ஹெட்ஷாட் அடிப்போம் ஒருத்தனும். அவ்வளோதான், அப்படியே ஒருத்தனுக்கு ஹெட்ஷாட் போட்டோன்னா இந்த இருக்கை. இவனை இப்போ எல்லாரையும் அடிச்சுட்டு போகணுமா? வந்துக்கிட்டே இருக்கா. என்னடா கையை நீட்டி ஆடிட்டு இருக்கீங்க? வெளியே வேற கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. இந்த தெரியுறாங்க. எப்படி வெளியே போகிறாங்க? மறுபடியும் உள்ள வந்துட்டாங்க. என்னடா நடக்குது?
இந்த ஒருத்தர் நிற்கிறான் பாருங்க. சாப்பிட வெளியே போக மாட்டேங்கி கொண்டு. ஓகே இப்போ AK-47 அவட வேலை வந்துருச்சு. அதான் மொத்த பேர் செத்துட்டாங்க. இப்போ இந்த எல்லா காயினையும் கலெக்ட் பண்ணோம். என்னடா பின்னாடி எவ்வளோ கிடக்குது? ஆமாம் இங்கே ஒருத்தனை போட்டேன்ல 8 காயின் இருக்கான். அப்போ நம்ம கரண்ட்டில் ஏன்னா 12 மாறிடுச்சு 8. ஓகே இங்கேருந்து அவங்கள சுட முடியும்னு நினைக்கிறேன். பக்கில் வெளியே போயிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே 2 ஸ்கோப் வச்சு சுடுவோம். என்னடா போய்கிட்டே இருக்குது. இந்த நிற்கிறான். என்னடா அங்கிட்டு போய்கிட்டே இருக்கு. எங்க இப்போதானே பார்த்தேன். என்னடா டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கான். எங்கிட்டுமே நிற்க மாட்டேங்கான். எப்படின்னா இங்கிட்ட தான் வருவான் மறுபடியும். ஸ்கோப் வச்சு நிற்போம். வர மாதிரி தெரில. ஏன்டா ஸ்கோப் வைக்கும் போது மட்டும் ஏன்டா வர மாட்டேங்க? இப்போ அங்கிட்டு வேறு நிற்பாங்க. தட்டி தாண்ட வர எடுக்க முடியல. ஏன் எடுத்துட்டேன். ஹண்ட்ரட் ஜாம்பிஸை கொள்ளணுமா? அப்படின்னா தான் மிஷின். எங்கள் உள்ளே வர்றாம்பா. அவன்கிட்ட கச்சி கிச்சிட போகிற. பின்னாடி வாடா. இன்னும் காணோம். அந்த நிற்கிறானா? இவனுக்கு அதே சத்த வருது. ஆனால் அந்த காயின் எடுக்க முடியல. இந்த காயின் எடுக்க முடியல. எடுத்துட்டேன். நம்மளை பார்த்தா ஓடி வருவாங்களா என்ன? ஒரு காயினா எடுத்துகிட்டே போகணும் போல இருக்கு. பெரிய மேகன்னு கிடச்சிருச்சா? அப்போ அன்லாக் பண்ண ஒன்று ஒன்றா கிடைக்க முடியாது. செத்தாடா தட்டம். வர்றான்டா அவ்வளோதான். நம்ம தான் இருங்க. இங்கே ஒன்று விட்டுட்டேன். அந்த காயின் எடுத்துட்டேன்னா என்ன? எடுத்துட்டேன். இப்போ அடுத்த லெவலுக்கு போகணுமா? பின்னாடி ஒன்று விட்டுட்டேன். அதை எடுத்துகிட்டு இருந்தேன். ஸ்ட்ரெயிட்டாக ஓடணும். அதான் அது. இப்போ அங்கிட்டு வர இந்த கொய்யோ நிற்கிறாங்க. இது என்னடா? தட்டி தாண்ட வராயா? ஃப்ரெண்ட்ஸ் இவங்களெல்லாம் ஸ்கோப் வச்சு தான் அடிக்கணும். இவங்க ஒவ்வொருத்தனும் தட்டி தாண்ட வராங்களா இருக்காங்க. ஒவ்வொருத்தனா கொண்டுக்கிட்டே இருக்கணும். சாவே மடிக்காங்க சுட்டா. இந்த இங்கனக்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. இங்கனக்குள்ளும் இன்னும் கழுத்து உள்ள போயிடுச்சு. இப்போ இவனுக்குள்ள நான் முட்டிலே சொல்கிறேன். சாவுங்கடா. சுடுறா. சுடுறா.
சுடுறா. சுட்டா தலையை உள்ள விட்டுக்கிறாங்க. எவ்வளோ வேற கொண்டுட்டான். இப்போ இன்னும் கொஞ்சம் பேர் எடுத்து அந்த கண்ணு எடுத்துவோம். ஒருத்தங்க தான் வர சாவ. இப்போ இவனையும் சுடணுமா? சாவடா. சுடுறா 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 சுடுறா. சாவ மாட்டேங்கான். இவன் மட்டும் சாவ மாட்டேங்கான். ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் செத்துட்டான். இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க? இந்த ஒருத்தன் தான் இருக்கான் போல இருக்கு. அவ்வளோதான். எல்லாம் செத்துட்டேன். எல்லாம் போ. ஏகப்பட்ட பன்றிகள் கடந்திருக்கீங்க. டேய் யாரா நீங்க? டேய் இங்கிட்டு வாடா. டேய் யாரா இவங்க? தாலி எப்படி நீட்டிட்டு இருக்கேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.